அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உங்கள் விசாரணை சக்தி யூடியூபர் சத்தியமூர்த்தி பேசுகிறேன். நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது என்னென்னா, 1989 புதிய அரசியல் கட்சிகள் உருவானது எத்தனைன்னு பார்க்குறோம். பொதுவாக தமிழகத்தில் 1920 தேர்தல் நடந்திருக்கு. அப்புறம் சுதந்திரம் பெற்றதில் இருந்த 1952 தேர்தல் நடந்திருக்கு. ஒவ்வொரு 5 வருடத்துக்கும் ஒரு முறையாக இடையில் ஆட்சி கலைக்கப்பட்டிருக்கலாம். அதில் அதிகமாக பாதிக்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ 1989 தேர்தலை அந்த சந்திக்கும் போது, அதாவது எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னாடி ஜானகி தலைமையில் ஒரு கட்சி உருவாச்சு. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் ஒரு கட்சி உருவாச்சு. அது உள்கட்சி 2ஆக பிரிஞ்சிச்சு. ஆனால் புதுசாக அப்போ எது உருவாச்சு, அந்த அது முடிஞ்சு 91 தேர்தலில் பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி உருவாச்சு புதுசாக. அப்புறம் அடுத்த தேர்தலில் 1996 புதிய கட்சி எதாவது போட்டிட்டுன்னு பார்த்தீங்கன்னா மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து பிரிஞ்சு வைகோ தலைமையில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி உருவாகுது. அப்புறம் காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு ஜி.கே. மூப்பனார் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற ஒரு கட்சி உருவாக்கிறார். அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 90லேயே ஆரம்பித்தாலும், அதாவது தலித் வேந்தர் இயக்கம் என்று அவனுடைய தலைவர் நிறுவன தலைவர் மலைச்சாமி அவர்கள் ஆரம்பித்தாலும், தேர்தல் என்ற முறையில் அவர்கள் 1999 களத்தில் குதிக்கிறாங்க. அப்புறம் அந்த 99 திருநாவுக்கரசு அவர்கள் ஏடிஎம்கிலிருந்து பிரிஞ்சு எம்ஜிஆர் முன்னேற்ற கழகத்தை உருவாக்குறாரு. அப்படியே 2001 அப்புறம் 2001 எந்த புதுசாக எந்த கட்சி உருவாச்சுன்னு பார்த்தா மக்கள் தமிழ் தேசம் கட்சி, அதாவது அதிமுகவிலிருந்து பிரிஞ்சு வந்தவர் ராஜா கண்ணப்பன் இப்போது அமைச்சராக இருக்கிறார்ல, அவர் மக்கள் தமிழ் தேசம் என்ற கட்சியை தொடங்கி அந்த தேர்தலில் போட்டிடுறார். 6 சீட்டு திமுக கூட்டணியில் இருந்து 6 சீட்டு கேட்டு அதில் களம் காண்கிறார். அப்புறம் புதிய தமிழகம் அவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் அந்த தேர்தலில் 10 தொகுதி பெற்று அந்த தேர்தல் சந்திக்கிறார். அப்புறம் 2006 பார்த்தீங்கன்னா தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற பெயரில் நடிகர் விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கி அந்த தேர்தல் சந்திக்கிறார். அப்புறம் அதே அடுத்த அந்த இடைப்பட்ட காலத்திலே 2006-2011 இடைப்பட்ட காலத்திலே நடிகர் சரத்குமார் அவர்கள் சமத்துவ மக்கள் கட்சி என்று தொடங்கி அதில் வராரு. அந்த அரசியல் களத்தில் இருந்தார். அப்புறம் தற்பொழுது இப்போ வரைக்கும் இப்போ பிஜேபியில் இருக்கிறாரு. அப்புறம் 2011 சீமான் 2010 கட்சி ஆரம்பித்தாலும் 2011 ஏடிஎம்கேக்கு ஆதரவாக தான் இருந்தார். அவர் 2016 தேர்தல் சந்திக்கிறார். அப்புறம் 2019 தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை டிடிவி அவர்கள் தொடங்கி நடத்திட்டு வர்றாரு. 2019 அப்புறம் 2021 2024 இப்போ 26 இப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ என்னாச்சு, இப்போ ஒரு புதிய கட்சி சசிகலா மேடம் அவர்கள், அதாவது மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவுடைய நெருங்கிய தோழியாக இருந்த சசிகலா அவர்கள் இப்போ ஒரு புதிய கட்சி தொடங்கியிருக்கிறார். அதாவது அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் இயக்கம் என்ற பேரில் ஒரு கட்சியை தொடங்கி இந்த தேர்தலை சந்திக்கிறாரா இல்லை யாருக்கு ஆதரவு கொடுக்குறாருன்னு தெரியல. இப்படி ஒவ்வொரு தேர்தலிலுமே புதிய புதிய கட்சிகளாக உருவாகி கொண்டு வருகின்றன. இது அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கலாம், ஒரு இலக்கோடு தான் வர. இப்போ நடிகர் விஜய் இந்த தேர்தலில் தான் முன்னாடியே கட்சி தொடங்கினாலும், போன எம்பி தேர்தலுக்கு முன்னாடியே கட்சி தொடங்கினாலும் இந்த தேர்தலில் தான் அவர் போட்டிடுறாரு, தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில். இப்படியுமாக பல்வேறு காலகட்டங்களில் நடிகர்கள் கட்சி தொடங்கியிருக்காங்க. அரசியல் கட்சியில் இருந்தவர்கள் அங்கிருந்து பிடிக்காமல் புதிய கட்சி தொடங்கியிருக்கிறார்கள். அதாவது இது ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, அவர்களுடைய எண்ணம், அதாவது அவருடைய இயக்கத்தில் பிடிக்காமல் வெளியேறி வரார்கள். இல்லை என்றால் இல்லை நம்மளுக்கும் இதை விட ஒரு
அந்த முதல்வர் இவர்கள் எல்லாமே நாமளும் முதல்வர் பெறலாம் என்ற ஒரு நோக்கில் கட்சியிலிருந்து பிரிஞ்சு இயக்கத்தை நடத்தி வருகிறார்கள். சிலர் வந்துட்டு ஒரு சில சீட்டுகளையாவது பெற்று நம்மளுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கலாம், நம்மளும் ஒரு கட்சி, ஒரு நம்ம கருத்தையும் தடங்கள் எல்லாமே வெளிப்படுத்தலாம், இல்லாட்டா ஒரே அந்த கட்சிக்குள்ளே இருந்து நம்மளுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கும், இப்போ தனிச்சு வந்தால் ஒரு கட்டுப்பாடு இருக்காது, தனிச்சையாக செயல்படலாம் என்ற நோக்கில் ஒரு கட்சியை தொடங்கி அவர்கள் பணியாற்றி வரலாம். இப்படிமாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வெவ்வேறான கருத்துகள் இருக்குது. அதாவது கட்சி தொடங்குவது, நடத்துவது என்பது பெரிய கடினமான ஒன்று. அப்போது அந்த கடினமான ஒன்றை ஈஸியாக நாமும் நடத்தலாம் என்ற எண்ணம் எப்படி வருகிறது? அதாவது ஆளுகின்ற கட்சிகள் திறம்பட ஆண்டால் இந்த புதிய கட்சிகள் தொடங்குவதற்கு அவரவருடைய ஆசைகள் மட்டுமல்ல, நம்மளும் முதல்வராக வேண்டும் என்ற ஆசை மட்டுமல்ல, இந்த ஆளக்கூடிய கட்சிகள் ஸ்திரத்தன்மையோடு ஆண்டு கொண்டிருந்தால் இது போன்ற எண்ணம் வந்திருக்காது. ஆனால் அவர்கள் ஒரு ஸ்திரத்தன்மையோட ஒரு ஆட்சியோ, ஒரு நல்ல ஆட்சியோ கொடுக்காத போது அதில் பயணித்து கொண்டு இருந்தவர்கள் ஏற்காமல் புதிய கட்சி தொடங்குகிறார்கள். நாம் கட்சி தொடங்கினால் இவர்களுக்கு முன்னால் பயணிக்க முடியாது என்று ஒரு அச்சம் இருந்தால், ஒரு இயலாமை இருந்திருந்தால் இப்படி யாரும் கட்சி தொடங்கியிருக்க மாட்டார்கள். ஆனால் இவர் யார் கட்சி தொடங்கினாலும் சரி தான், உங்களுக்கு ஒரு பங்கீடு தரேன், சீட்டு தரேன் அப்படின்ட்டு வரவழைக்கக்கூடிய நிலையில் தான் இந்த ஆண்ட கட்சி, ஆளுகின்ற கட்சி இருக்கிறது. அதனால தான் ஒவ்வொரு தேர்தல்லையுமே புதிய கட்சிகள் உருவாகிறது. புதிய கட்சிகள் உருவாவதற்கு காரணமே, முக்கிய காரணமாக இப்போ நாம் பார்க்குறோம் என்றால், அந்த ஆளக்கூடிய கட்சிகள், அந்த ஆண்ட கட்சிகளுடைய ஒரு சரியான ஆட்சி இல்லை. அதனால தான் இந்த ஒவ்வொரு தேர்தலையும் புதிய கட்சிகள் உருவாகி வருகின்றன. இதிலிருந்தே அவர்கள் தங்களுடைய ஆட்சி திறனை பார்த்துக்கலாம். அப்போ ஒவ்வொரு கட்சி ஆரம்பித்தாலும் குறிப்பிட்ட சதவீதத்தை வாங்கிறாங்க, 5% 6% 7% வாங்கிறாங்க. அப்போ எந்த ஆட்சி ஆண்டாலும் அவர்களுக்கு எதிர்ப்பாக ஒருத்தர் கட்சி தொடங்கினாங்கன்னா ஒரு 5% 6% 8% வாக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது. இவர்கள் சரி நம்மகிட்ட தான் போனாங்களே, அப்போ இவங்களை சேர்க்க வேண்டாமே அப்படின்லாம் என்றதில்லை. ஐயோ அவன் 2-3 வாக்கு சதவீதத்தை பிரிச்சுருவானோ, அது நம்ம வெற்றியை பாதிக்குமோ அப்படின்ட்டு எண்ணி திரும்ப அவங்கள்ட்ட வேணாம்னு போகிறாங்க. திருந்தாலும் அவங்கள சேர்த்து இவங்க ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு வர்றாங்க. அப்போ இது வந்து ஒரு நல்லாட்சின்லாம் சொல்ல முடியாது. யார் வேணாலும் எனக்கு வாங்க, எனக்கு தேவை சிஎம் சீட்டு தான்ற மாதிரி தான் நீங்கள் பயணிக்கிறீங்க. அப்புறம் நீங்கள் என்ன நல்லாட்சி கூறுறீங்க, சமூக நீதி ஆட்சின்னு சொல்கிறீங்க, இது அவராட்சி இவராட்சின்னு சொல்கிறீங்க. ஆனால் தமிழகத்தில் மட்டும்தான் அப்படி இருக்குது. இது கேரளாவில் பாருங்கள், 2 ஆட்சி தான், ஒன்று காங்கிரஸ், ஒன்று கம்யூனிஸ்ட். காங்கிரஸ் வேணாண்டா கம்யூனிஸ்ட் வேணும்டா காங்கிரஸ், இப்படித்தான் இருக்குது. ஆனால் தமிழகத்தில் மட்டும்தான் இந்த 2 திராவிட கட்சிகள் ஆண்டாலும் அவர்களுக்கு எதிர்ப்பாக ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு கட்சிகள் உருவாக்கிட்டே இருக்குது. இது இவர்கள் ஆட்சிக்கு அது நல்லதாக இல்லை, நல்லது கிடையாது. நல்லாட்சி நடந்திருந்தாங்கன்னா புதிய கட்சியெலாம் உருவாகாது. கட்சியை ஒரு பொது உடைமையோடு, சமூக நீதியோடு, அனைத்து தரப்புக்கும் சமமான ஒரு நிலை எடுத்திருந்து கட்சி நடத்தி ஆட்சி நடத்தியிருந்தால் இந்த தேர்தலுக்கு புதிய கட்சி தொடங்காது. இது ஒவ்வொரு தேர்தலிலும் புதிய கட்சிகள் தொடங்குவது என்பது அது நாட்டுக்கு நல்லதில்லை. பிரிஞ்சு போய்கிட்டே இருந்துக்கிட்டு அவங்களுடைய கருத்தையே திணிச்சுக்கிட்டு அந்த கருத்தை ஏற்கக்கூடியவர்கள்ட்டே கூட்டணி வச்சுக்கிட்டு இருந்தால் அந்த ஆட்சி நல்லபடியாக நடக்குமா? நடக்காது. இப்போ முழுக்க இதெல்லாம் சுயநலத்தோட உச்சந்தேன். அது ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், அதிலேருந்து பிரிஞ்சு புதிய கட்சியை தொடங்குவர்களாக இருக்கட்டும், இவர்களிடம் பொது கருத்து என்பது மிக மிக குறைவாகவே இதன் மூலம் நாம் பார்க்கிறோம். நன்றி. மீண்டும் முருகன்.